ரொம்ப நாள் இந்த கடையில் போய் சாப்பிடணுன்னு இருந்தேன். இன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் சாப்பிட போகிறேன். வாங்க, நல்ல டிஷ்ஷாக இருந்தேன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அந்த கடை வேறு எதுவும் கிடையாது, இந்த பிஷ்வாரி கபாப் தான். இப்போ உள்ளே போய் சாப்பிடலாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. இங்கே இது ஏதோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கடை நினைக்கிறேன். கெபாப்னா இருக்குது. ஸோ கடாய் சிக்கன் ஆர்டர் பண்ணலாம். மட்டன் கடாய் ரொட்டி பத்தலா வாலா மோட்டா பத்தலானே. ஸோ மட்டன் கடாயும் தம்மீஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. வரட்டும். சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தூள் மாதிரி ஏதோ ஒன்று வந்துருக்குது. புதினா தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஸோ மட்டன் கடாய் வந்து விட்டது. நல்லா கொதின்னு கொதிச்சிட்டு இருக்குது. தென் தம்மீஸ். நான் எனக்கு ஸ்லிம்மான ரொட்டி இருக்காங்க இல்லைன்னா இவ்வளோ பெருசாக வச்சு நான் இதை எப்படி சாப்பிடுவேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த கடாய் மோந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து தின்னு பார்ப்போமா. ஒரு பீஸ். ஓ சுடுது காய். ஸோ மட்டன் கடாய்னு மட்டன் சின்ன சின்ன பீஸாக நிறைய போட்டு வச்சுருக்காங்க. சரி ரொட்டி வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சுடுது பிச்சு சுத்திக்கின்னு நல்லா குழுன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஒரு பெரிய பீஸாக பிச்சு எடுத்து வச்சுன்னு பார்ப்போம். அப்படியே உள்ள நசுக்கி குண்டு ரொட்டியாக இருக்குங்கிறதுனால உடனே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு வழியாக முட்டி மோதி ஒரு ரொட்டியை சாப்பிட்டேன். ஆனால் கறி இன்னும் மிச்சம் இருக்குது. இவ்வளோ கண்டு பேசாமல் இந்த பார்சல் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். ஆக்சுவலி இந்த கபாப் இவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா, இதில் வந்து தண்ணினா ஊற்ற மாட்டாங்க. இது எப்படி தெரியுமா, எப்போ போல இஞ்சி பேஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளினா வதக்கிட்டு அது இந்த மட்டனை தூக்கி போட்டுட்டு மட்டன் அப்படியே அவியும். அந்த ஹீட்டில் அவியும் போது அந்த கொழுப்பு அப்படியே வடியும் தெரியுமா. அப்படி வடிஞ்சு தான் இந்த கபாப் வரும். ஸோ இதில் வந்து தண்ணி அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்காரங்களாம் இது பண்ணுவாங்க. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 வருஷம் பங்காளி கூட தான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அவங்க சமைக்கிறத பார்த்து எனக்கு இந்த இது இப்படி தான் செய்வாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. அவங்க மேக்ஸிமம் தண்ணி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி கறி குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மட்டன் கடாயை பார்சல் கொடுத்துட்டேன். இதில் குடிச்சிட்டு டின்னரை முடிச்சுக்க வேண்டியதான். ஸோ மிச்சம் வந்து அந்த மட்டன் கடாயை பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் கைஸ். காலையில் வந்து குப்பூஸும் பரோட்டா வச்சு சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். டாட்டா.